நியூபார்ன் கேர் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேருக்கு நியூபார்ன் பேபி பிறந்து ஒரு 6 மணி நேரம் ஆயும் இன்னும் யூரின் பாஸ் பண்ணலையே டாக்டர்னு கேட்பாங்க. இல்ல இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாவே ஒரு டைம் தான் யூரின் போடுறாங்களே, இது நார்மலா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ குழந்தையினுடைய கிட்னி எப்போ ஃபார்ம் ஆகுது, எப்பத்துல இருந்து அது ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்குது, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா எப்போ யூரின் நார்மலா போகணும், ஒரு நாளைக்கு எவ்வளவு தடவை போகணும், இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, கன்சல்டன்ட் பீடியாட்ரிஷியன் அண்ட் பீடியாட்ரிக் பல்மனாலஜிஸ்ட். ஸோ குழந்தை கருவா உருவாகிறப்பவே, அம்மாவோட வயிற்றுல இருக்கிறப்பவே, குழந்தை ஃபார்ம் ஆனதுல இருந்து 4வது வாரம் அதுல கிட்னியும் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். கம்ப்ளீட்டா கிட்னி ஃபார்ம் ஆகிறதுக்கு 3rd ட்ரைமஸ்டர் ஆகும். பட் அந்த கிட்னி ஃபார்மேஷனுக்கான இனிஷியல் ஸ்டெப் எல்லாமே 4வது வாரத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆயிரும். அதே மாதிரி யூரின் ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லயே நடக்க ஆரம்பிச்சிடும். அதாவது ஒரு 9ல இருந்து 10வது வாரத்துல யூரின் ப்ரொடக்ஷன் அம்மாவோட வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கிறப்பவே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். கம்ப்ளீட்டா அந்த கிட்னியினுடைய ஃபுல் அந்த ப்ராசஸ் நடந்து முடிக்கிறதுக்கு 3rd ட்ரைமஸ்டர் கிட்டத்தட்ட 36 வாரம், அதாவது 9 மாசம் ஆகும் கிட்னியினுடைய ஃபுல் கம்ப்ளீட் ஃபங்க்ஷனும் அட்டைன் ஆகிறதுக்கு. ஸோ இந்த குழந்தையோட உடம்பு கிட்னிஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற யூரின் உள்ள என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு அரணா இருக்கிறது அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கிற பனிக்கூட நீர், ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் பேபிக்கு ஒரு சேஃப்டி பபிள் மாதிரி. இப்போ குழந்தையோட உடம்புல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற யூரின் வெளியில வருது. வெளியில இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வால்யூம்க்கு மெயின் காம்பனண்டே பாத்தீங்கன்னா பேபியினுடைய யூரின். இது தவிர அம்மாவோட ரத்தத்துல இருந்து வர்ற நீர், அதே மாதிரி குழந்தையோட நுரையீரல்ல இருந்து, ஸ்கின்ல இருந்து வெளியில வர நீர் எல்லாமே இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பேபியினுடைய யூரின் தான். ஸோ இந்த பேபியினுடைய யூரின் குறைய ஆரம்பிக்கிறப்பதான் பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு செக் பண்றப்ப சொல்லுவோம், பனிக்கூட நீர் கம்மியா இருக்கு, அளவு கம்மியா இருக்கு, அடுத்து நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அம்மாவோட உடம்புல பனிக்கூட நீர் நார்மலா எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல சும்மா ஒரு 50 ml, ஒரு 20ல இருந்து 50 ml அவ்வளவுதான் இருக்கும் முதல் 3 மாசத்துல. அடுத்த 3 மாசத்துல குழந்தை வளர வளர இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடும் அதிகமாகும். ஸோ அடுத்த 2nd ட்ரைமஸ்டர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300ல இருந்து 400 ml வரைக்கும். அதே இது 3rd ட்ரைமஸ்டர்ல பாத்தீங்கன்னா குழந்தையோட அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயினுடைய அளவு கிட்டத்தட்ட ஒரு 3/4 லிட்டர்ல இருந்து 1 லிட்டர் வரைக்கும். ஸோ டெலிவரி டைம்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 750 ml இருந்து 1 லிட்டர் வரைக்கும் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இருக்கும். ஸோ இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் ஒண்ணு அதிகமாகவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம். எந்தெந்த கண்டிஷன்ல எல்லாம் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அதிகமாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும், சுகர் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, அடிக்கடி யூரின் போக வேண்டியதா இருக்குப்பா அப்படிம்பாங்க. ஸோ அதே தான் இங்கேயும். அம்மாவோட உடம்புல சுகர் லெவல்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா, இப்போ இந்த பிரெக்னன்சி அப்போ மட்டும் டயபெட்டிக் ஆகுறவங்களும் இருக்காங்க. ஆல்ரெடி டயபெட்டிக்கா இருக்கிற மதர்ஸ் கன்சீவ் ஆகுறப்போ இந்த மாதிரி நடக்கலாம். எப்போ அம்மாவோட பிளட் சுகர் கண்ட்ரோல் ஆகாம ரொம்ப அதிகமா இருக்கோ, அப்போ அந்த பிளட் சுகர் இப்ப நாம ஆல்ரெடி இதுக்கு முன்னத்த நியூபார்ன் சீரிஸ் வீடியோல பார்த்திருக்கோம். அம்மாவோட உடம்புல இருந்து ரத்தங்கள் தொப்புள் கொடி வழியா குழந்தைக்கு போகுது. ஸோ அந்த தொப்புள் கொடி மூலமா தான் அம்மாவோட உடம்புல இருந்து ஊட்டச்சத்துக்களும் சரி, ஆக்சிஜனும் சரி குழந்தைக்கு கிடைக்குதுன்னு சொல்லணும். ஸோ அதே அம்மாவோட உடம்புல இருக்க ரத்தம் இந்த தொப்புள் கொடி வழியா இப்ப குழந்தைக்கும் போகுது. ஸோ அம்மாவோட உடம்புல இருக்கிற ஹை குளுக்கோஸ் இப்ப பேபிக்கும் போகுது. ஸோ பேபிக்குள்ள ஹை குளுக்கோஸ் போச்சுன்னா என்ன ஆகும், ஆப்வியஸ்லி யூரின் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ எப்படி ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் அடிக்கடி யூரின் போகணும்னு சொல்றாங்களோ, அந்த மாதிரி குழந்தையோட உடம்புல சுகர் லெவல்ஸும் அதிகமாகிறப்போ குழந்தை அடிக்கடி யூரின் போவாங்க, நிறைய யூரின் போவாங்க. ஸோ எப்பவுமே டயபெட்டிக்கா இருக்கிற மதருக்கு நம்ம வயிறு ஸ்கேன் பாக்குறப்போ பாத்தீங்கன்னா இந்த பனிக்கூட நீர் அளவு ரொம்ப அதிகமா இருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம். அதுக்கான ரீசன் இதுதான். அடுத்தது இந்த பனிக்கூட நீர் அளவு குறையறது. ஸோ இந்த குறையறதுக்கு அம்மா கிட்டையும் பிரச்சனைகள் இருக்கலாம், குழந்தைகிட்டையும் பிரச்சனைகள் இருக்கலாம். அதாவது குழந்தைகிட்ட இருக்கிற பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிட்னி ஏதாச்சும் ஃபார்ம் ஆகிறதுல இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா, அதாவது கிட்னி ஃபார்மேஷன் 4 வாரத்திலேயே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னேன். அதனுடைய கம்ப்ளீட் ஃபங்க்ஷன் முடிவடைறதுக்கு கிட்டத்தட்ட 9 மாசம் ஆகும். ஸோ இந்த இடப்பட்ட டைம்ல கிட்னி ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகாம போச்சுன்னா குழந்தைகிட்ட இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற யூரின் குறையும். ஸோ பனிக்கூட நீர் அளவு குறையுது அப்படின்னா குழந்தையோட கிட்னிஸ் நார்மலா டெவலப் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கறது நம்ம செக் பண்ணுவோம். அடுத்தது அம்மா கிட்ட இருந்து வர ரத்த ஓட்டம் குறையறதுனாலையும் குழந்தைக்கு
இந்த யூரின் அவுட்புட் வந்து குறையலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அம்மாவுக்கு வந்து பிபி அதிகமாகுது. பிபி அதிகமானா என்ன ஆகும்? ரத்த குழாய் எல்லாம் சுருங்கி குழந்தைக்கு வர ரத்த ஓட்டம் வந்து குறைய ஆரம்பிச்சு. ஸோ அப்போ குழந்தைக்கு ரத்த ஓட்டமே குறையறப்போ உள்ள இருந்து வெளியில வர்ற யூரின் அவுட்புட்டும் குறைய ஆரம்பிச்சு. பனிக்கூட நீரினுடைய அளவு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். இதுக்கு அடுத்தது அம்மாவுக்கு வந்து அனீமியா இருக்கு, அம்மாவுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கு, இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா குழந்தைக்கு வரக்கூடிய ரத்தமும் குறைஞ்சு குழந்தையினுடைய யூரின் அவுட்புட்டும் குறையுது. ஸோ இதெல்லாம் தான் குழந்தைக்கு பனிக்குட நீரினுடைய அளவு வந்து குறையறதுக்கான காரணங்கள். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம ஆலிகோஹைட்ராமியாஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பனிக்குட நீர் அளவு குறைஞ்சிச்சுன்னா இதுல எந்த விஷயம் எல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து நாம பார்க்கணும். குழந்தையோட கிட்னி ஃபங்க்ஷன் ஒழுங்கா இல்லையா, இல்ல அம்மாவுக்கு பிபி இருக்கா, அம்மாவுக்கு அனீமியா இருக்கா, அம்மாவுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கா, இல்ல குழந்தையினுடைய வளர்ச்சி குறைவா இருக்கா. இப்போ அம்மாவுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இருக்க மாதிரி குழந்தைக்கும் ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கலாம். நம்ம IUGR பேபிஸ்ன்னு சொல்லுவோம், ஊட்டச்சத்து குறைபாடு குறைவா இருக்கிற பேபிஸ். அதாவது வயிற்றுக்குள்ள, அம்மாவோட வயிற்றுக்குள்ளேயே ஊட்டச்சத்து குறைபாடோட இருக்கிற குழந்தைகளை IUGR பேபிஸ்ன்னு டேர்ம் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனோட குழந்தை இருந்தாலும் இந்த மாதிரி பனிக்குட நீரினுடைய அளவு வந்து குறையும். ஸோ இதெல்லாம் தான் குழந்தையினுடைய கிட்னி ஃபங்க்ஷன் அண்ட் யூரின் ஃபார்மேஷனுக்கான, அதாவது அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கிறப்போ நடக்கக்கூடிய ஹோல் ப்ராசஸ். குழந்தை ஒன்ஸ் வந்து டெலிவர் ஆயிட்டாங்க, டெலிவர் ஆனதுக்கு அப்புறமா குழந்தை வந்து எப்போ யூரின் போகணும்? அம்மாவோட வயிற்றுக்குள்ளதான் குழந்தை இருக்கிறப்ப யூரின் போயிட்டு தானே இருந்தாங்க, பனிக்குட நீர் நல்லா தானே இருந்துச்சு, அது மட்டும் போதுமா? கிடையாது. குழந்தை வந்து பிறந்ததுக்கு அப்புறமும் யூரின் ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ்க்குள்ள அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆகுது குழந்தை யூரின் போகணும். ஸோ நார்மலாவே குழந்தை பிறந்த உடனே ஃபர்ஸ்ட் 24 மணி நேரத்துக்குள்ள யூரின் போயிட்டாங்கன்னா நம்ம அதை பத்தி ஒரி பண்ண போறது கிடையாது. அப்படி இல்லை, குழந்தை ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல யூரின் போகல, பட் ஆன்டினேட்டலா, அதாவது அம்மாவோட வயிற்றுக்குள்ள குழந்தை இருந்தப்ப பார்த்த ஸ்கேன்ல எந்த இஷ்யூஸும் இல்லை, குழந்தையோட கிட்னி எல்லாமே நார்மலா இருக்கு, வேற எதுவும் தொந்தரவு இல்லை அப்படின்னா இன்னொரு 24 ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ணுவோம். அதாவது மேக்ஸிமம் 48 ஹவர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் குழந்தை நார்மலா யூரின் போறதுக்கு. 48 ஹவர்ஸ்க்கு மேலேயும் குழந்தை சுத்தமாவே யூரின் போகல அப்படின்னா கண்டிப்பா அது வந்து உடனே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். அதாவது கிட்னி பிரச்சனை இருந்தா மட்டும்தான் 48 மணி நேரத்துல குழந்தை வந்து யூரின் போகாம இருக்கு அப்படிங்கிறது கிடையாது. குழந்தைக்கு டீஹைட்ரேஷன் ஆகலாம். இப்ப சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த சம்மர் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா அம்மா கிட்ட இருந்து குழந்தை பால் எடுத்துக்கிட்டாலும் குழந்தைக்கு நம்ம தனியா எதுவும் தண்ணி கொடுக்க போறது கிடையாது. அம்மாவோட பால்ல இருக்க தண்ணி மட்டும்தான் குழந்தைக்கான ஹைட்ரேஷனே. அம்மா கிட்ட இருந்து எடுத்துக்கிற ஃபீடிங் வந்து அளவு கம்மியா இருந்திருக்கலாம். முதல் 2 நாள்ல அம்மா கிட்ட இருந்து அம்மாவுக்கு ஏதாச்சும் சிசேரியன் பண்ணிருப்பாங்க, ஸோ அம்மானால புடிச்சு கொடுக்க முடியாம இருக்கலாம். அதே மாதிரி குழந்தைக்கு உள்ள வர நீரும் சம்மர் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ஆவியாகி போயிடும், சீக்கிரமா டீஹைட்ரேட் ஆவாங்க. அந்த மாதிரி ரீசன்னாலையும் குழந்தைக்கு யூரின் அவுட்புட் இல்லாம இருக்கலாம். இது தவிர குழந்தைக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிட்னி ஃபார்ம் ஆகிறதுல ஏதாச்சும் இஷ்யூஸோ, இல்லை அந்த யூரின் ட்ரெயின் ஆகிற வழியில ஏதாச்சும் அப்ஸ்ட்ரக்ஷனோ, யூரின் மேல கிட்னில ஃபார்ம் ஆகி கீழே சிறுநீர் பைக்கு வந்து வெளியில வரணும் யூரித்ரா வழியா. ஸோ அந்த பாதையில ஏதாச்சும் அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி யூரின் அவுட்புட் ஃபர்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல இல்லாம இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல யூரின் போகல குழந்தை அப்படின்னா கண்டிப்பா வந்து அது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அடுத்து ஃபர்தரா குழந்தைக்கு வந்து பிளட் டெஸ்ட்டோ இல்லை ஸ்கேனோ உங்களோட பீடியாட்ரிஷியன் அட்வைஸோட ஃபர்தரா பண்ண வேண்டியது இருக்கும். குழந்தை வந்து நார்மலா நியூபார்ன் கேர்ல யூரின் போறதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம். இது தவிர நியூபார்ன் பேபிஸ்ல வந்துட்டு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரலாம், எந்தெந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நீங்க பீடியாட்ரிஷியன் கிட்ட உடனே கூட்டிட்டு போகணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளோட நியூபார்ன் கேர் சீரீஸ்ல போட்டிருக்கோம். அது எல்லாமே பார்த்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். நன்றி, வணக்கம்.